தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 4/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. ராகுகேது பயிற்சியாக இருக்கிறது. ராகுகேது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 5வது மாதம் நம்ம குரு பயிற்சியை எதிர்கொள்ள இருக்கிறோம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். சுபமுகூர்த்த தினம், அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், உலக சிரிப்பு தினம். முடிஞ்சா ஒரு முறை சிரிச்சுங்க. எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மருந்து சாப்பிட்டா நோய் விட்டு போகும்னு யாருமே சொல்லலை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதான் விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்தவங்களை பார்த்து சிரிக்காதீங்க. உங்களை பார்த்து அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரியும் வச்சுக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் காமெடியாக அப்பப்போ ஏதாவது சிரிப்பெல்லாம் காட்டலாம். நான் நிறைய ஜோக்கெல்லாம் அடிப்பேன். ஜோக் வீடியோலாம் போடுவேன். நிறைய பேர் என்ன சாமியார் இப்படிலாம் வீடியோ போடுறான்னு ஒரு சில கேட்டாலும், நமக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்குல்ல, அது எங்கேயுமே போகாது. அந்த குழந்தைத்தனத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சீக்கிரமாக நீங்கள் நோய் வாய்ப்பட்டிருப்பீங்க. அதான் விஷயம். அந்த குழந்தைத்தனத்தை விட்டுறாதீங்க. எனக்குள்ளே ஒரு சில குழந்தைத்தனங்கள்லாம் உண்டு. அதை நான் எப்போவாது காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அது என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவன்ட்ட நிறையா வடிவேல் காமெடி சொல்லுவேன். நீங்கள் கிரகங்களுக்கு சில நேரத்தில் காமெடிகள்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் இயல்பு, அவ்வளோதான். நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. சிரித்து சந்தோஷமாக இருங்க. யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஊரில் எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன, சொல்கிறான் எவனும் வந்து நம்மளை வாழ வைக்க மாட்டான். சரிங்களா? கருத்து சொல்கிற எவனுமே அடுத்த வேலை சோத்துக்கு புண்ணியம் இல்லை. சரியா? கருத்து சொல்கிறவனெலாம் விட்டுருங்க. இந்த உலகத்தில் யார் கருத்தையுமே கேட்காதீங்க. நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் கேட்காதீங்க. விட்டுட்டு உங்களை புகழ்ந்து பேசினாலும் சரி, உங்களை இகழ்ந்து பேசினாலும் சரி, கம்முன்னு போயிடுங்க. அவ்வளோதான். அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம கெரியரில் போய் சேர முடியாது. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே பாருங்கள். அது உங்களை எதுவுமே செய்யாது. உங்களை புகழும் போது நீங்கள் ரொம்ப அந்த புகழ்ச்சியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களை யாராவது திட்டும்போது இகழும் பொழுது நீங்கள் அதை ரொம்ப சங்கடமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் கெரியரை விட்டுருவீங்க. அது நீங்கள் பேசுகிறது சாமி, நீங்கள் எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகத்தில் விமர்சனம் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பான். அதை பாராட்டுறதுக்கு 4 பேர் இருப்பான். இப்போது ஒருத்தர் ஒரு சும்மா உட்காந்துருக்கேன்னு ஒரு வீடியோ போடுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு போஸ்ட் போடுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு பாசிட்டிவாக 4 பேர் கமெண்ட் போடுவான். 4 பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்க, அது எதுக்காக போஸ்ட் போடுறீங்கம்மா. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மினிமம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம். உங்கள் கெரியரை நீங்கள் தான் கொண்டு போகணும். அது வேறு யாரும் அதை தூக்கிட்டுலாம் அலைய முடியாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் சரியாக இருந்தாலே போதும். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:20 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி, மாலை 6:19 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம், காலை 6:36 வரைக்கும் சூலம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன், அதன் பின்பு கண்டம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் மனுஷம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன், அதிகாலை 1:42 வரைக்கும் கரசை சந்திரன், அதன் பின்பு பிற்பகல் 1:20 வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. 18 முறை இந்தியாவுக்கு படையெடுத்து தோற்று போன திப்பு சுல்தான் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. திப்பு சுல்தான் 18 முறை படையெடுத்தார்னு சொன்னானுங்களே தவிர, அந்த 18 முறை நம்ம ராஜாக்களால் தோற்று போய் திருப்பி போனா அப்படின்னு எந்த வரலாறுலையும் எப்படி சொல்கிறது, எந்த பைரவரும் சொல்லலை அப்படின்னு மரியாதையாக சொல்லலாம். 18 முறை தோற்று போனால் அதை சொல்லுங்க. முதல்ல வரலாறு ஏன் எங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க? வரலாறே சொல்லி கொடுக்காதீங்க. நாங்களே பின்னாடி படித்து தெரிஞ்சுக்கிறோம். சொல்லி கொடுத்தா வரலாறை சரியாக சொல்லி கொடுங்க. 18 முறை திப்பு சுல்தான் தோற்று போய் தான் திரும்பினான். 19வது முறை பெரும்படை திரட்டி தான் அவங்க இருக்கிறத கொள்ளையடிச்சான். சரிங்களா? அதனால் 18 முறை திப்பு சுல்தான் மாதிரி அப்படியே நம்ம மீண்டும் மீண்டும் போர் தொடுப்போம். ஆனால் மீண்டும் அவர் ஒன்றுங்க தொடுச்செல்லாம் ஒன்றும் கிழிச்சரல. தோற்று போய் திரும்பி போச்சாள். அதை சொல்லிக் கொடுங்க முதல்ல. சரியா? சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு தினம் அன்பர்களே. தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அவங்க பல இடங்களில் பல உயிர்களை காப்பாற்றுறாங்க. அந்த நல்ல உள்ளங்களும் அவர்களுடைய குடும்பங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துங்க. தன் உயிரை பணயம் வைத்து அடுத்த உயிரை காப்பாற்றக்கூடிய தீயணைப்பு வீரர்களுடைய குடும்பம், அவருடைய குழந்தைகளெல்லாம்
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு வாழ்த்துங்க. இன்னையிலிருந்து கிரகங்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அப்படியே அதை சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசி மண்டலத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, செவ்வாய் நீச்சம், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை. இனி தினசரி 12 ராசி கட்டணங்களில் கிரகங்கள் அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.